ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரோட் சைட் கடைகளில் விற்கிற மாதிரியே பானிபூரி நம்ம வீட்லயே பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி செய்யறது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். இது செய்யறதுக்கு 4 ஐட்டம் நம்ம தயார் செய்யணும். வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசையறதுக்கு 1 கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் சால்ட். இதை இப்போ தண்ணி சேர்க்காம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா பிசைஞ்சுக்குங்க. இது ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடுங்க. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்து உடனே பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்பதான் நல்லா உப்பி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுல்ல போட்டு மூடி வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணி மேல போட்டு இதை மூடி தனியா வச்சிருங்க. இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். செகண்ட், நம்ம பானிபூரி உள்ளார வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது மாதிரி கையாலே மசிச்சு விட்டுக்குங்க. ரொம்ப சாஃப்டா பிசையணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஒன்றும் பாதியமா நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி வேக வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணனா வேக வச்ச பட்டாணி எல்லாமே குழஞ்சிரும். ஸோ அதனால லைட்டா மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சிருங்க. தேர்ட் ஒன், ஸ்வீட் புளி சட்னி. இது செய்யறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கங்க. 5 பேரிச்சம்பழம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம். இதை சேர்த்து ஒரு 2லிருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதை மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்குங்க. ஃபோர்த் ஒன், ஃபைனல்ல நம்ம பானி தண்ணி ரெடி பண்றதுக்கு 1 கப் அளவு புதினா, 1 கப் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1/2 லெமன் ஜூஸ், 3 துண்டு இஞ்சி. இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா இலைங்கெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுல எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்பவே உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா நீங்க ஆட் பண்ணி இதை தனியா வச்சிடுங்க. வாங்க இப்போ பானிபூரி பொரிக்கிறதுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஊற வச்சு 30 நிமிஷம் ஆகியிருக்கு. கொஞ்சம் சாஃப்டா வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பூரி கட்டையில போட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு தீத்திக்கிங்க. பாருங்க, தீத்தியாச்சு. இப்போ இதுல இது மாதிரி மூடி இருந்ததுன்னா அதை வச்சு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது ரொம்ப கட்டையா தீத்திராதீங்க. கொஞ்சம் நார்மல் மீடியம் சைஸ், ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டையாவும் இருக்கக்கூடாது. நார்மல் சைஸ்ல நம்ம இதை உருட்டி எடுத்துக்குங்க. பூரி சைஸுக்கு நம்ம
கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் இதை பொரிச்சிடலாம். பானிபூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். பாருங்க, போட்ட உடனே நம்ம பூரி வந்து உப்பி மேலே வரணும், அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பானிபூரி எண்ணெய் நிறைய குடிச்சிடும். ஸோ நமக்கு உப்பியும் வராது. அதுக்காக நல்லா ஹீட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. பாருங்க, பானிபூரி நல்லா செவந்து கொஞ்சம் டார்க் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணுங்க. அப்போதான் நமத்து போகாம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான், சூப்பரா நல்லா உப்பி வந்திருக்கு. இது மாதிரியே வச்சிருக்க எல்லா பூரியும் நீங்க பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளவுதான், பானிபூரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப சாப்பிடலாம். பாருங்க, எவ்வளவு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. உடைக்கும் போது பாருங்க நல்லா கிறிஸ்பியா நொறுங்குது. இப்போ இதுல கொஞ்சமா கிழங்கு, கொஞ்சமா ஸ்வீட் புளி சட்னி, இது கூடவே பொடியா கட் பண்ணியிருக்க ஆனியன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சிருங்க. அவ்வளவுதான், இது இப்போ நம்ம பானி தண்ணியில டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, ரொம்ப சூப்பரான பானிபூரி நம்ம வீட்டிலேயே தயாராயிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.